வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் இந்திரகுமார் வணக்கம். விசிகால ஒரு முக்கியமான மாற்றம் நடைபெற்று இருக்கிறது. திருமா அவர்களே நேரடியாக இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகிறார். நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 2 பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. லாஸ்ட் டைம் எம்எல்ஏவா இருந்ததுல இந்த தடவை மறுபடியும் வாய்ப்பு கிடைத்தது சிந்தனை செல்வன் மட்டும்தான். கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எல்லா தரப்பில் இருப்பவர்களுக்குமே அதுல வாய்ப்பு புதிதாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சட்டப்பேரவை தேர்தலில் நேரடியா போட்டியிட வர்றாரு. தொடர்ந்து அவர் மேல விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் டெல்லி போர் அடிச்சிருச்சா, எதுக்கு இப்ப இங்க வர்றீங்க அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம் டைட்டாக ஆரம்பிக்குது. விசிகாவுடைய இந்த வேட்பாளர் பட்டியலையும் திருமாவனுடைய நேரடியான பங்கேற்பை எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு என்னமோ ஒரு எம்பியா இருந்துட்டு திருப்பி எம்எல்ஏ அது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 2-3 ரீசன். ஒண்ணு, அவர் டெல்லி பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுல ஸ்டேட்டுக்கு நன்மை இருக்கு. அவரால் சில விஷயங்களை அழுத்தி வாங்க முடியும். டெல்லியோட அந்த பட்டியலினத்த ஒரு லாபி, நார்த் இந்தியன் லாபி நல்ல பவர்ஃபுல் லாபிங்க. ஓகே, நம்ம ஸ்டேட் லாபியோட ரொம்ப பவர்ஃபுல் லாபி. வாட் எவர் இட் இஸ், இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாடு, பல்வேறு மாநிலங்கள் இருக்கு, பல்வேறு கலாச்சாரங்கள். இதுல ஒரு இனக்குழு அடையாளம்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு இனக்குழுக்கு பேன் இந்தியா அடையாளம் இருக்கு. இதுக்கெல்லாம் வரலாறு 400 வருஷம் வரலாறு, 500 வருஷம் வரலாறு இருக்குங்க. ரொம்ப அழுத்தப்பட்டவங்க. அம்பேத்கர் காலத்துல இருந்து நீங்க இந்த மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில வரலாறு எடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க சத்ரபதி சிவாஜி காலத்துல இருந்து இந்த வரலாறு எடுக்கலாம். அழுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்களுக்காக நம்ம உதவி செய்யணும். அவங்கள கடையனுக்கும் கடை தேற்றணும் மகாத்மா காந்தியே சொல்றாருங்க. அவர் சொல்ற கடையன் யாரு? ரொம்ப கீழமை நிலைமையில இருக்கவங்க. நீங்க நாகர்கோவில் காலத்துல அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துலங்க நாயாடின்னு ஒரு கம்யூனிட்டி உண்டுங்க. பகல்ல அவங்க வெளியிலேயே வரக்கூடாது. ஒன்லி நைட்டு தான் வரலாம். பகல்ல அவங்கள பார்த்துட்டா அவங்கள அங்கேயே அடிப்பாங்க. அதுல அவங்க இறந்தும் போயிடுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் ரொம்ப நாள் இருந்துங்க. எனக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்சே இருந்தது. அதுல இருந்து நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்தாங்க. இவர் ஒரு அறம்னு அதை வச்சு ஒரு சிறுகதை தொகுப்புங்க. அந்த டைட்டில் அறம், ஜெயமோகன். ரொம்ப உருக்கமா இருக்குங்க. அதுல என்ன ஆகும்னா, ஒரு ஐஏஎஸ் தம்பதி ஆயிடுவாங்க. ஐஏஎஸ் மகன், பாட்டி அதே கம்யூனிட்டி. அவ பகல்ல வெளியிலேயே வராத, அப்படியே பழகியாச்சு பாட்டி. ஒரு நாள் பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. பகல்ல இருக்கக்கூடாது குழந்தை அப்படின்னு. உருக்கமான ஒரு கதையா இருக்குங்க அது. அந்த வாழ்வியல்ல இவர் அழகா நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ், ஆல் இண்டியால ஒரு தலித் லாபிக்கு ரெப்ரஸன்டேட்டிவ், ஒரு நல்ல முகம். அவரால் நல்லா பேச முடியும். இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் என்ன பண்ண போறாரு? அதுல இன்னொரு என்ன சொல்லப்படுதுன்னா சார், இப்ப தாவேக்கா என்ட்ரி ஆயிருக்கு. அவங்க ஏற்கனவே தலித் சிறுபான்மை வாக்குகளை குறி வச்சிருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா இங்கிருந்து ஒரு செட்டை கலட்டுறதுக்கு தொடர்ந்து முயற்சி நடத்திட்டே இருக்கிறாரு. அப்ப கட்சியை பலப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டில இருந்து வேலை பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்றதுனால இந்த முடிவு எடுத்திருக்கிறாருன்னு ஒன்று சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னமோ அதுல அவ்வளவு தூரம் எனக்கு திரும்ப நான் திட்டக்குடியில 89-90களில் பேசுற காலத்துல இளைஞராகவே எனக்கு தெரியுங்க. கூட்டங்களுக்கு எல்லாம் வருவாரு. ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்ல, ஒரு விவரமான, ஒரு படித்த, ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து வந்த அவரோட அணுகுமுறை எல்லாமே வேற. அப்போ விஜய் மூலமாக பிரிக்க போற ஓட்டு, அதை கவர்ந்து இழுப்பது, அதெல்லாம் சும்மா சொல்லப்படுற ரீசன்ங்க. எவ்வளவு ஓட்டு வந்துடும் நினைக்கிறீங்க விஜய்க்கு? ஊர்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. 2000-3000 ஓட்டு ஆச்சரியங்க. கந்தரகோட்டை தனி தொகுதி எவ்வளவு ஓட்டு வந்து? புதுக்கோட்டை மாவட்டத்துல கந்தரகோட்டை தனி தொகுதி, ரைட்டுங்களா? எவ்வளவு ஓட்டு விஜய் கட்சி வேட்பாளர் யாரா இருந்தாலும் வாங்கிடுவாரு? என்ன அமைப்பு இருக்கு அவங்களுக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. காம்படிட்டிவா ஒரு கட்சியில ஒருத்தர் இருக்காரு, அதனால நம்ம இந்த கட்சியில சேர்றோம், இப்படியான ஒரு காம்படிஷன் நிலவுதே தவிர ஜனங்கள்கிட்ட ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு, அந்த பட்டியலினத்தோர் மத்தியிலேயே ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப டாக்டர் கிருஷ்ணாமி இருக்காரு, அதிமுக இப்ப என்ன சொல்லுது? மொத்தமே 33,000 ஓட்டு தாங்க அவரால் வாங்க முடியும் அப்படின்றாங்க. எப்ப ஜெயிச்சாரு அவர்? முதல்ல ஒட்டப்படாரத்துல அவர் ஜெயிக்கும் போது எவ்வளவு பரபரப்பான நிலைமை நிலவுச்சு, நல்லா யோசிச்சு பாருங்க. அதை வச்சு ஒரு படமே கூட வந்துச்சு. அந்த ஒட்டப்படாரம் இன்சிடென்ட் எல்லாம் மையப்படுத்தி தனுஷ் படம்னு நினைக்கிறேன், அசுரனா என்னமோ ஒண்ணு வந்துச்சுங்க, பேர் மறந்துட்டேன்னா. அந்த அளவுக்கு பரபரப்பான ஒரு காலகட்டத்துல அரசியலுக்கு ஒரு எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு என்னவா இருக்காரு? சரி, ஒரு இனத்தை நம்ம தட்டி எழுப்பி கொண்டு போக வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குங்க. இனத்துல பிறந்தவங்க தான் தட்டி எழுப்பணும் அவசியம் இல்லை, யார் வேணாலும் எழுப்பலாம். ஆனா ஐக்கான் ஆயிட்டாங்க. இப்ப உதாரணமா டாக்டர் ராமதாஸ், அவரோட எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கேன், எவ்வளவு சமூக நீதி கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், பாமக தோப்புகளால பேசியிருக்கிறேன்.
கிட்டத்தட்ட வந்துங்க 1985 இருந்து இன்றைய வரைக்கும் 40 வருஷம் கடினமான உழைப்புல ஒரு இனத்தை தட்டி எழுப்பியிருக்காரு. இன்னைக்கு அவர் பேர்ல விமர்சனம் இருக்கலாம். 40 வருஷம் பணியை நீங்க எப்படி குறைச்சு மதிப்பிட முடியும்? அதே மாதிரி திரும்ப அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா ஒரு இனத்தை தட்டி எழுப்பியிருக்காருங்க. 99 அவரோட முதல் கூட்டணி மூப்பனார் ஐயாவோட. இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுதுங்க அது நடந்து. அப்புறம் அரசியல் நிலைப்பாடுகள் மாறி இருக்கும், மக்கள் நல கூட்டணி அது இதுன்னு மாறி இருக்கும். ஆனா அவரோட அந்த ஃபார்மேஷன் என்பது அவர் வந்து ஒரு ஆல் இண்டியா லெவல்ல இருக்கிற ஒடுக்கப்பட்ட இனத்தவருக்கான குரல். அவர் தமிழனா இருக்கலாம், ஆனா நான் அவரை வந்து பேன் இண்டியாவை தான் பாக்குறேன். இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்க்கு வந்தாருன்னா திருப்பி இங்க லோக்கலா சுருங்கிடுவாரு. அது தமிழ்நாட்டுக்கே நல்லதா? அப்புறம் ஏன் அந்த முடிவை எடுத்தாருன்னு நினைக்கிறீங்க சார்? எனக்கு அவர் எல்லாத்தையுமே மாத்தினா கொஞ்சம் நேத்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டேன் ஆக்சுவலா. அதுல எனக்கு அவரோட உள்ளுமுறமும் நல்லாவே தெரியுங்க. நல்ல நண்பரும் கூட. ஜெயலலிதா இறந்தப்பெல்லாம் நானும் அவரு தான் லைவ்ல பழைய நினைவுகளை எல்லாம் ஷேர் பண்ணிட்டோம், அவங்களோட நடந்த கூட்டங்கள் இதெல்லாம். அவர் அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஆல் இண்டியாவுக்கு போயாச்சு. காமராஜர் இது பண்ண தவறும் கூடங்க இது. 1963 நேரு ஸ்கீம்ல காமராஜ் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு போறாரு சிஎம் போஸ்ட. கட்சியை பலப்படுத்தன்னு போய் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ஆயிட்டாரு. பெரியார் வேணான்றாரு, அதை நீங்க போகாதீங்க, தமிழ்நாடு வீணா போயிருங்கன்னு. ஆல் இண்டியா போயாச்சு. போன பிறகு ரிட்டர்ன் பேக் பண்ணி 67 வந்து விருதுநகர்ல நின்னாரு எம்எல்ஏவா. அது அவருக்கு வந்து அவரோட இமேஜுக்கு அது இறங்குமோ லாஸ். அப்புறம் திருப்பி அந்த தவறை திருத்தி நாகர்கோவில் இடைத்தேர்தல்ல அவர் எம்பி ஆயிட்டாரு. எதுக்காக நான் சொல்ல வரேனாங்க, இப்ப அவரு 2 எம்எல்ஏ ஜெயிச்சிடுறாரு, அப்புறம் எம்பி தானே ராஜினாமா பண்ணும். ஆமா. அப்படின்னா வந்து 5 இயர்ஸ் ஆல் இண்டியா லாபியில இல்லாம போயிருவாரு. ஓகே, அது நஷ்டமா இல்லையா அவருக்கு? அவரை விடுங்க, தமிழ்நாட்டுக்கு. ஓகே, சரி, தமிழ்நாட்டுல இருந்துங்க எல்லா எம்பியும் நம்ம இணைச்சு கொண்டு போகும்போது நமக்கு வட இந்திய எம்பிகள் ஆதரவு தேவைப்படுதா தேவைப்படலையா? ஆமா, பிரச்சனை, ஒரு காமன் ப்ராப்ளம் வருதுங்க. இப்ப நீட்டு நமக்கு ப்ராப்ளம். வட இந்திய எம்பிக்கள் ஆதரவு தேவை. அப்ப உண்மையாவே நீட்னால பாதிக்கப்படுற மக்கள் யாரா இருப்பாங்க? கொடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தோட அவன் தானே டியூஷன் ஃபீஸ் கொடுக்க முடியாம இருக்கான். ஆமா. அப்ப அவனுக்கு வந்து நம்ம +2 மார்க்கை வச்சு தானே அவனை டிசைட் பண்ணணும். நீ எங்கேயோ போய் இருந்துகிட்டு மேல் தட்டுல உட்காந்துக்கிட்டு எல்லாரும் பூசா பறிச்சு எழுது அப்படின்னா நான் 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன வழி இருக்கு? எத்தனை இந்தி சீரியல் அதுல ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோட டிமெரிட்ஸ் பத்தி? அப்ப நம்ம ஆல் இண்டியா லெவல்ல அணி திரட்ட வேண்டியது இருக்கு. போன தடவை நம்ம நீட்டு விலக்கு பெற்று தருவோம் அப்படின்னு 2021 திமுக தேர்தல் அறிக்கை. இந்த வாட்டி அதை பத்தி மென்ஷனே கிடையாது இல்லையா? ஏன்னா அது முடியல. அப்ப 5 இயர்ஸ்க்குள்ள ஒரு பெரிய லாபி ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காகவே அந்த லாபி கிரியேட் ஆகி அது வளர்ந்து ஏகப்பட்டதை இப்ப ஆல் இண்டியா எக்ஸாம் கொண்டு போயிட்டாங்க. வெறும் மருத்துவம் இல்லைங்க, எல்லாத்தையும். அப்ப நம்ம அந்த லாபியை உடைக்கணும்னா எந்த இடத்துல ஆதரவு திரட்ட முடியும்? பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்தா ஆதரவு திரட்ட முடியும். அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதிகள் யாரு? எங்கேயோ உத்தரப்பிரதேசலயோ பீகார்லயோ இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களோட எம்பிக்கள். அப்ப திரும்ப இருந்தா அது நம்ம ஆதரவு திரட்ட உதவியா இருக்குமா? உதவியா இருக்காது. திரும்ப இங்க எம்எல்ஏ இருந்தா எப்படி இருப்பாரு? ரொம்ப ராங் டிசிஷன்ங்க. வேற விஷயம். பட் இது வந்து அவரோட பொலிட்டிக்கல் பொசிஷனுக்கும் நல்லது இல்ல, நமக்கும் நல்லது இல்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ஓகே, நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது, அதுவும் பரவலா சமூக வலைதளங்கள்ல ஒரு முற்போக்கு வட்டாரங்கள்ல வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டா அவங்கள்ட்ட பார்க்க முடிகிறது. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. தமிழ்நாடு முழுக்க திராவிட இயக்க தமிழ் தேசிய கருத்துக்களை, மதநலக்க கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறதுல ரொம்ப பிரதானமான பங்காற்றியவர். ஒரு ரைசிங் ஸ்டாரா பார்க்கப்பட்ட நிலையில அவர் வந்து இந்த தடவை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இன்னைக்கு திரும்ப கூட பேசியிருக்கிறாரு. அடுத்து 3 ஆண்டுகள் கழித்து ஒரு வாய்ப்பு வருகிறது, அதற்கடுத்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் அவரை ஈடு செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்படின்னா 3 வருஷம் கழிச்சுன்னு வாய்ப்புன்னு அவர் சொல்றது 2029 வரப்போற தேர்தலை வச்சு மனசுல வச்சு அவர் சொல்றாரு. ஓகே, அதாவதுங்க ஒரு கட்சியில நம்ம சீட்டு கொடுக்கறது கொடுக்காது இதெல்லாம் வெவ்வேறு விஷயங்கள். அதுல பல நுணுக்கமான உள் அரசியல் இருக்கும். இப்போ வந்து எக்மோர் தொகுதியில பரந்தாமனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா தமிழன் பிரசன்னாவுக்கு கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தவர் தான். பல காரணங்களெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள நான் இப்போ உண்மையிலே எனக்கு அதை பற்றி தெரியல. ஷானவாஸ் கொடுத்துருந்தா நமக்கு மகிழ்ச்சியா தான் இருந்திருக்கும், அதுலயும் சந்தேகம் இல்லை. கொடுக்கலங்கிறதுனால சில வருத்தங்கள் இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமா பிசிக்காவா அதுல நம்ம குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை.
பட் திருமாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கறதுல எனக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துருச்சு இந்த இடத்துல. அதாவது அவரு அப்படின்னா தனியான ஒரு கட்சி, தனியான ஓட்டு வங்கி தமிழ்நாட்டுல அப்படின்னு அந்த பழைய மக்கள் நல கூட்டணி மாதிரியான ஸ்ட்ராட்டஜியா, அது என்ன ஐடியா? ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, இந்த விஜய் அப்படிங்கிறவரை பார்த்து நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்தக்கூடாதுங்க. சரி, அது வந்து நம்ம ஒரு நிழலை பார்த்து பயப்படுற மாதிரியான யுத்தம் ஆயிரும். ஒரு சினிமா ஹீரோங்க, அதை தாண்டி என்னங்க இருக்கு? வேற ஒண்ணுமே கிடையாதுங்களே. 100 பேர் பிற கட்சியில இருந்து வந்த வேட்பாளர்களுங்க அந்த கட்சியில. அப்படின்னா 234 தொகுதிக்கு வேட்பாளர் இல்லைன்னு தான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். இல்ல, ஒரு எதிர்கால 3ஆம் அணி அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? அப்படியான வாய்ப்புனா அது வந்து நம்மளோட திராவிட பாலிடிக்ஸுக்கு அகைன்ஸ்டா மாறிடும். அதனாலதான் நான் அதை எதிர்க்கிறேன். சரி, விஜய் என்பவருக்கு 4% 5%க்குள்ளதான் அந்த வாக்கு விழணும். 10% 15% வாக்கு விழுந்துருச்சுன்னா நீங்க சொல்ற ஆபத்து வரும். எதிர்கால 3வது அணி. 3வது அணி என்பதே வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ நம்ம வந்து தேசிய கட்சிகளுக்கு எதிரான இந்த பாலிடிக்ஸ அடைக்கிறோம். சிக்கல் இல்ல, விஜயே இல்லாம சார், இப்ப விசிகா, சிபிஐ, சிபிஎம் தங்களுக்கு வாய்ப்பு குறைந்த வாய்ப்பு தான் கிடைக்கிறது, வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படின்னு உணர்றவங்க எல்லாம் ஒரு மக்கள் நல கூட்டணியினுடைய இன்னொரு வருஷம் எதிர்காலத்துல வந்தா அதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் நல கூட்டணி 2.0 வந்தா திருப்பி பிஜேபி ஆபத்து வந்துடும் உங்களுக்கு. நீங்க நல்லா வந்து நினைவுல வைங்க, நாங்க 67ல இருந்து வர்றோம். 67 எல்லாமே வந்து தேசிய கட்சிகளுக்கு எதிரானது. இந்த டபுள் இன்ஜின்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ராட். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு இன்ஜின் இருக்கு, அது ஸ்டேட்டுக்குள்ள வண்டி ஓட்டுது, ரயில் இழுத்துட்டு போகுது. நேஷனலா ஒரு இன்ஜின் இருக்குது, அது வந்து தேசிய அளவுல ரயில ஓட்டிட்டு போகுது. ரெண்டுக்கும் அதிகாரங்கள், எல்லைகள் எல்லாம் டிஃபரெண்டா தான் இருக்கணும். நீங்க ரெண்டும் ஒரே இன்ஜின் ஓட்ட போது, இல்ல 2 இன்ஜினை வச்சு மாநில சர்க்காரையும் ஓட்டிக்குவோம், மத்திய சர்க்காரையும் ஓட்டிக்கிடுவோம் அப்படின்னா ஃபெடரல் செட்டப்புக்கே அது அகைன்ஸ்ட். அந்த இடத்துல உங்க கோளாறு தானங்க 67 வரைக்கும். ஆமா, 67 என்ன பிரச்சாரம்? காங்கிரஸ் பிரச்சாரம். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தா தான் நல்லது, அதான பிரச்சாரம். 67ல இருந்து இப்ப நம்ம வந்து மாநில கட்சிகள் ஆட்சி இருக்கு, திமுகவோ அண்ணா திமுகவோ. தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, வளர்ச்சி அடையலையா? பீகார்ல இருந்து இங்க வந்து வேலைக்கு போறானா, நம்ம பீகாருக்கு வேலைக்கு போறோமா? மொத்த இந்தியாவையும் விட வளர்ந்திருக்கு தமிழ்நாடு. மொத்த இந்திய குறியீடுகளை பெருசா வளர்ந்திருக்கு. எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். திமுகவும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, அண்ணா திமுகவும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அப்ப ஏன்னா சிம்பிளி வந்து நம்ம வந்து மாநில கட்சியோட வளர்ச்சி அதில் தான் இருக்கும். நமக்குள்ள நம்ம காம்பீட் பண்ணிக்குவோம். வாழ்வது நாமாக இருக்க வேண்டும், வீழ்வது அவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல 3வது அணி இதெல்லாம் வந்து குழப்பி பாலிடிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியலுக்கு நல்லது இல்லை. இது 67ல இருந்து நான் பார்க்கிற அரசியல் இதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழ அகலமாக விவாதிச்சீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த உரையாடல் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்.